வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 தகவல் செயலாக்கம் இதில் பயிற்சி 7ல் ஒன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்க கடைக்கு செல்கிறீர்கள். கடையில் பனிக்கூழில் சாக்லேட், ஸ்ட்ராபெரி மற்றும் வெண்ணிலா என 3 வகைகளும், இனிப்பு ரொட்டியில் ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் என 2 வகைகளும் விற்கப்படுகிறது எனில் நீங்கள் ஒரு பனிக்கூழோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியை வாங்குவதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது? இந்த இடத்துல இந்த அல்லதுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நம்ம கடைக்கு போகிறோம், ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம், பனிக்கூழ். அதில் 3 வகை இருக்குது. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று தான் வாங்கணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம்? சாக்லேட் வாங்கலாம், ஸ்ட்ராபெரி வாங்கலாம், வெண்ணிலா வாங்கலாம். அப்போது நம்ம இந்த பனிக்கூழ் வாங்குறது எத்தனை வாய்ப்புகள் இருக்குது? 3 வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேக் இருக்கு இல்லையா, இனிப்பு ரொட்டி, அதில் 2 வகை இருக்குது. ஆரஞ்சு ஒன்று இருக்குது, வெல்வெட் இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று தான் வாங்க போகிறோம். அதில் வாங்குறது எத்தனை வழிகள் இருக்குது? 2 வழிகள். இந்த ஐஸ்கிரீம் வாங்க 3 வழிகள், இந்த இனிப்பு ரொட்டி வாங்க 2 வழிகள். மொத்தத்தையும் கூட்டினா 5 வழிகள். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பாருங்க, பனிக்கூழ் வாங்குவதற்கான வழிகள். பனிக்கூழ் எத்தனை இருக்குது? 3 இருக்குது இல்லையா? என்னென்ன? சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. அந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று வாங்கலாம். அப்போது 3 வழிகள். இனிப்பு ரொட்டி வாங்குவது எத்தனை வழிகள்? 2 வழிகள். என்னென்ன இருக்குது? என்னென்ன வழிகள் இருக்குது பாருங்கள். வெல்வெட் வாங்கலாம், இல்லை ஆரஞ்சு வாங்கலாம். அப்போ எத்தனை வழிகள்? 2 வழிகள். இப்போ பாருங்கள், பனிக்கூழ் அல்லது இனிப்பு ரொட்டி வாங்குவதற்கு வழிகள் அல்லது அப்படின்னா ப்ளஸ். சரியா? பனிக்கூழ் வாங்குவதற்கு 3, அல்லதுனால ப்ளஸ்ஸு, இனிப்பு ரொட்டி வாங்குறதுக்கு ஒரு 2 வழிகள். மொத்தம் கூட்டிடலாமா? கூட்டினா 5 வழிகள். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.